Hello students, இன்னைக்கு chi-square distributionல independence of attributes problem எப்படி solve பண்றதுன்றது பார்க்கலாம். Question வந்து to determine whether there really is a relationship between an employee performance in the company training program and his or her ultimate success in the job. The company takes a sample of 400 cases from its very extensive files and obtains a result shown in the following table. So performance of the training program கொடுத்திருக்காங்க below average, average, above average, இங்க poor, average, very good. இது full performance of the training program, the success in the job. Use the 0.01 level of significance to test the null hypothesis that performance in the training program and success in the job are independent. Questionல first எந்த parametersம் கொடுக்கல, அதாவது mean, standard deviation, ஸோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ப்ராப்ளம் வந்து ஒன்று ப்ரொப்போர்ஷனில் வரணும், இல்லைனா அந்த chi-square டிஸ்ட்ரிபியூஷனில் வரணும். நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் இந்த ஜாப்ஸ் ஆர் இண்டிபெண்ட். ஸோ இண்டிபெண்ட்ன்ற வேர்டு என்ன ரிலேஷன்ஷிப்ன்ற வேர்டு கொடுத்தாங்கனாலும் இது chi-square டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸில் ப்ராப்ளம் கொடுத்துருந்தாலும் இது chi-square டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபஸ்ட்டு பெராமீட்டர் மீன், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எதுவுமே கொடுக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் இது chi-square டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு இந்த இண்டிபெண்ட் அப்படின்ற வேர்டு இருந்தால் இது chi-square டிஸ்ட்ரிபியூஷனில் இண்டிபெண்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்படி ரோஸ் அண்ட் காலம்ஸில் வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 rows, இது டோட்டல் விட்டுருங்க, இது 3 rows 3 columnsல கொடுத்துருந்தா அதுவும் chi-square டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எத்தனை ஹைப்போதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், H0. எப்போவுமே there is no relationship between 2 attributes எழுதுங்க. இந்த 2 attribute என்னென்னா, ஒன்று performance in training program, success in job. performance in training programக்கும் ஜாபோட success in ஜாபும் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு H0 ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டும் இண்டிபெண்ட்டாக இருக்குது, ரெண்டுத்துக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. நெக்ஸ்ட்டு H1 என்னென்னா, there is a relationship between 2 attributes. ஸோ ஃபஸ்ட்டு H0 H1 எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா chi-square summation OIJ minus CIJ the whole square divided by EIJ. OIJன்றது நம்மளுடைய டேட்டா, EIJன்றது ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைடட் பை கிராண்ட் டோட்டல். இப்போ இதில் ஆல்ரெடி டோட்டல் கொடுத்துட்டாங்க, டோட்டல் கொடுக்கலன்னா நம்ம தான் டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை ஆல்ரெடி டோட்டல் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேபிளை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா 23, நெக்ஸ்ட்டு 60, நெக்ஸ்ட்டு 29, நெக்ஸ்ட்டு 28, 79, 60, 9, 49, 63. ஸோ அந்த டேட்டா எழுதிக்கோங்க. கீழே என்ன பண்ணலான்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஓன்றது அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபஸ்ட்டு 23 எடுத்துக்கலாம். 23 உடைய ரோ டோட்டல் என்னென்னா 112. ஸோ 23 உடைய ரோ டோட்டல் வந்து 112 இன்ட்டு, ஸோ காலம் 23 உடைய காலம் டோட்டல்னா 60. ஸோ இன்ட்டு 60 டிவைடட் பை கிராண்ட் டோட்டல், கிராண்ட் டோட்டல் என்ன 400. ஸோ டிவைடட் பை 400. ஸோ 112 இன்ட்டு 60 டிவைடட் பை 400 வேல்யூ என்ன வருதுன்னா 16.8 வருது. ஸோ என்ன பண்ணுங்கள், டேபிள் இங்கே 16.8ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 60 எடுத்துக்கலாம். ஸோ 60 வந்து 112 இன்ட்டு 188. ஸோ 112 இன்ட்டு 188 டிவைடட் பை த கிராண்ட் டோட்டல் என்னன்னா 400. ஸோ டிவைடட் பை 400. ஸோ இதோடைய வேல்யூ என்ன வரும்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 52.64. நெக்ஸ்ட்டு இந்த எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இதோடைய ரோ டோட்டல் 112 இன்ட்டு 152 divided by 400. ஸோ இதோடைய வேல்யூ என்னென்னா 42.56. நெக்ஸ்ட்டு 28. ஸோ 28 என்னுடைய ரோ டோட்டல் என்னென்னா 167 இன்ட்டு 60 டிவைடட் பை 400 பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும்னா 25.05. ஸோ சேம் திங் ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைடட் பை கிராண்ட் டோட்டல் பண்ணுங்கள். ஸோ இது 78.49. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து 63.46. நெக்ஸ்ட் ரோ போகலாம். நெக்ஸ்ட் ரோ 9க்கு வந்து 121 இன்ட்டு
60 divided by grand total 400. ஸோ இது பண்ணிங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து 18.15. நெக்ஸ்ட்டு இதையும் சேம் திங் ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைடட் பை கிராண்ட் டோட்டல் பண்ணிங்கன்னா 56.87. ஸோ நெக்ஸ்ட்டு இதையும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 45.98. ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டேபிள் போட்டு இதிலே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா OIJ minus CIJ the whole square divided by EIJ. EIJ உடைய வேல்யூ எப்போவுமே பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு OIJ minus CIJ சப்ராக்ஷனில் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் டிவைடட் பை பாசிட்டிவ் will become பாசிட்டிவ். ஸோ ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ ஆன்சர்ஸ் எப்போவுமே பாசிட்டிவில் தான் வரணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்க போகிறோம். OIJ EIJ அப்புறம் OIJ minus CIJ the whole square. நெக்ஸ்ட்டு OIJ minus CIJ the whole square divided by EIJ. ஸோ ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேபிளில் போட்டுக்க போகிறோம். ஸோ டேபிளில் போட்டோன்னா நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு OIJ எடுத்துக்கோங்க. இதான் OIJ 23க்கு இங்கே 16.8. ஸோ OIJல 23 போட்டுக்கோங்க. 16.8 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 17 வரும். ஸோ 17 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 60 52.64. ஸோ 60 52.64 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 53. ஸோ நெக்ஸ்ட்டு 29 42.56. ஸோ 29 42.56 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 43. நெக்ஸ்ட்டு 28 25.05. ஸோ 28 25.05 வந்து 25. நெக்ஸ்ட்டு 79 78.49 வந்து 79 78.49 நான் 78ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 60 63.46. ஸோ 60 63.46 ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் 63. நெக்ஸ்ட்டு 9 18.15. ஸோ 9 18.15 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 18. நெக்ஸ்ட்டு 49 56.87. ஸோ 49 56.87 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 57. நெக்ஸ்ட்டு 63 45.98. 63 45.98 என்னென்னா 46. இப்போ நான் எல்லாத்தையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்பேன். ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இதை கிராண்ட் டோட்டல் இருந்து 400. ஸோ ஆப்வியஸாக எங்கள் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி வந்து 400 வரும். இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எக்ஸாக்டாக 400 வரணும், ஒரு வேல்யூ கூட மிஸ் ஆகக்கூடாது. சப்போஸ் 399 இருந்ததுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா OIJ minus CIJ the whole square. அப்போ 23 minus 17. ஸோ 23 minus 17 வந்து 6 வரும். 6 வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. எப்போவுமே இந்த டேபிளில் வந்து என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்கள், பாசிட்டிவை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டேபிள்குள்ளே எல்லாருமே பாசிட்டிவில் இருக்கணும். ஸோ 23 minus 17 6 வரும். 6 என்ன பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ 6 ஸ்கொயர் பண்ணால் 36. நெக்ஸ்ட்டு அந்த 36 டிவைடட் பை EIJ அப்படியே பண்ணுங்கள். என்ன பண்ணிக்கோங்க, 2 டிஜிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு 2 டிஜிட் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ 36 divided by 17. ஸோ 36 divided by 17 என்னென்னா 2.12. நெக்ஸ்ட்டு 60 minus 53. 60 minus 53 வந்து 7 வரும். 7 ஸ்கொயர் பண்ணுங்கள். 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 49 divided by 53. ஸோ 49 divided by 53 என்னென்னா 0.92. நெக்ஸ்ட்டு 29 minus 43 the whole square. ஸோ 29 minus 43 whole square வந்து 196. 196 divided by 43. ஸோ 196 divided by 43 என்னென்னா 4.56. நெக்ஸ்ட்டு 28 minus 25 3 வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ நெக்ஸ்ட்டு 9 divided by 25. 9 divided by 25 என்னென்னா 0.36. நெக்ஸ்ட்டு 79 minus 78 அந்த 1 ஸ்கொயர் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு 1 divided by 78 என்னென்னா 0.01. நெக்ஸ்ட்டு 60 minus 63 வந்து -3 வரும். ஆனால் நீங்கள் எப்படி ஸ்கொயர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு +9 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 9 divided by 63. ஸோ 9 divided by 63 என்னென்னா 0.14.
நெக்ஸ்ட்டு 9 minus 18 வந்து minus 9 minus 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 81 divided by 18 என்னன்னா 4.50. நெக்ஸ்ட்டு 49 minus 57 8 வரும் 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64 divided by 57 அதாவது ஹோல் ஸ்கொயரோட expected frequency divide பண்ணணும். So 64 divided by 57 என்ன 1.12. So next 63 minus 46 whole square பண்ணுங்க. So that is 289. So 289 divided by 46 என்னன்னா 6.28. Next just இதை add பண்ணிங்கன்னா 20.01. So chi-square value என்னன்னா 20.01. ஸோ நம்ம chi-square ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் என்னுடைய கால்குலேட்டட் வேல்யூ. இப்போ டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டேபிள் வேல்யூ இந்த கால்குலேட்டட் வேல்யூ வந்து டேபிள் வேல்யூக்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னென்னா m-1 இன்ட்டு n-1, நம்பர் ஆஃப் ரோஸ் -1 இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம் -1. ரோ எத்தனை இருக்குன்னா 1 2 3 ரோ இருக்குது. ஸோ 3 rows -1 into 1 2 3 columns இருக்கு. ஸோ 3 columns இருக்கு. ஸோ 3 -1. ஸோ 3 -1ன்றது 2 into 2ன்றது 4. ஸோ என்னுடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 4. நெக்ஸ்ட்டு டேபிள் வேல்யூ வந்து எந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 5% ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதான் ஃபாலோ பண்ண போகிறோம். டிகிரி என்ன 4. ஸோ டிகிரி 4. ஸோ chi-square டேபிள் எடுத்துக்கோங்க. ஸோ chi-square டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் எடுத்துகிட்டு டிகிரி 4ன்றது இங்கே இருக்குது. ஸோ டிகிரி 4ல் 1% லெவல், டிகிரி 4 1% லெவல்னால் 0.01. ஸோ டிகிரி 4ல் 1% லெவல் என்ன இருக்குன்னா 13.28. ஸோ என்னுடைய டேபிள் வேல்யூ வந்து 13.28. ஸோ டேபிள் வேல்யூ என்ன பண்ணலாம் எழுதலாம். இப்போது 13.28 இந்த கால்குலேட்டட் வேல்யூ வந்து டேபிள் வேல்யூக்குள்ளே இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ கால்குலேட்டட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ. அப்போ கால்குலேட்டட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ அப்படின்னா H0 is rejected. H0 rejected அப்படின்னா H1 என்ன ஆகுது, அக்செப்ட் ஆகுது. H1 என்ன அக்செப்ட் ஆகுது, there is a relationship between two attributes. So there is a relationship between two attributes. அப்போ யார் யாருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஸோ கொஷின் படி பார்த்தோன்னா யார் யாருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா பெர்ஃபார்மன்ஸ் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கும் சக்ஸஸ் இன் ஜாபுக்கும் there is a ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ ட்ரைனிங் ப்ரோக்ராம் நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜாப்லேயும் என்ன பண்ணுறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ரிலேஷன்ஷிப் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் டெஸ்டிங் அ நியூ ஆர்க் வெல்டிங் டெக்னிக் கிளாசிஃபைட் வெல்ஸ் both with respect to appearance and an X-ray inspection. So data கொடுத்துருக்காங்க. use chi-square statistics test for independence using alpha equal to 0.05. ஸோ வந்து இங்கே ப்ராப்ளம் என்னென்னா மீன் வேரியன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ மீன் வேரியன்ஸ் எதுவுமே இல்லைனாலே ப்ராப்ளம் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இண்டிபெண்டன்ஸை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ chi-square டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், இண்டிபெண்டன்ஸை செக் பண்ணணும். பட் கொஷின்லேயே இங்கே என்ன சொல்லிட்டாங்க, chi-square ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஈஸி தான் chi-square ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் பேராமீட்டர்ஸ் மீன் வேரியன்ஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு கொஷினில் இண்டிபெண்டன்ஸ்ன்ற வேர்டு இருக்குது. ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸில் டேட்டா கொடுத்துருக்காங்க. கொஷினில் என்ன பண்ணிட்டாங்கன்னா யூஸ் chi-square ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம chi-square டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா H0 there is no relationship between two attributes. இது என்ன டூ attributes என்னென்னா அப்பியரன்ஸும் எக்ஸ்ரேவும். ஸோ அப்பியரன்ஸ்க்கும் எக்ஸ்ரேக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். H1 என்னென்னா there is a relationship between two attributes. ஸோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறோம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா டபுள் சமேஷன் OIJ minus EIJ the whole square divided by EIJ. EIJ என்னென்னா ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைடட் பை கிராண்ட் டோட்டல்.
இங்கே பார்த்தீங்கன்னா 3 rows 3 columns கொடுத்துருக்காங்க, டோட்டல் கொடுக்கல. லாஸ்ட் ப்ராப்ளம் டோட்டல் அவங்களே கொடுத்துருந்தாங்க, பட் இந்த ப்ராப்ளமில் டோட்டல் கொடுக்கல. நீங்களாம் டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 20யும் 7ம் 3யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 30. நெக்ஸ்ட்டு 13 51 16 ஆட் பண்ணிங்கன்னா 80 வருது. 7 12 21 ஆட் பண்ணால் 40. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 150. சேம் திங் காலம் ஆட் பண்ணுங்கள். 20 13 7 ஆட் பண்ணால் 40. 7 51 12 ஆட் பண்ணால் 70. 3 16 21 ஆட் பண்ணால் 40. ஸோ இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 150. ஸோ என்னுடைய கிராண்ட் டோட்டல் வந்து 150. நெக்ஸ்ட்டு அப்சர்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இதிலே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைடட் பை கிராண்ட் டோட்டல். ஸோ ஃபஸ்ட்டு 20 எடுத்துக்கலாம். 20யோடைய ரோ டோட்டல் என்னது 30, காலம் டோட்டல் வந்து 40 டிவைடட் பை 150. ஸோ என்னென்னா 30 இன்ட்டு 40 the whole divided by 150. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூ என்ன வரும்னா 8. சேம் திங் 7 எடுத்துக்கோங்க. 7 30 இன்ட்டு 70 டிவைடட் பை 150. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூ வந்து 14. நெக்ஸ்ட்டு இதுக்கு 30 இன்ட்டு 40 டிவைடட் பை 150 பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூ வந்து 8. நெக்ஸ்ட்டு 13 எடுத்துக்கோங்க. 80 இன்ட்டு 40 டிவைடட் பை 150. ஸோ உங்களுடைய வேல்யூ என்னென்னா 21.33. ஸோ சேம் திங் இதையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 37.33. நெக்ஸ்ட்டு this become 21.33. சேம் திங் 7க்கு என்ன பண்ணணும் 40 இன்ட்டு 40 டிவைடட் பை 150 பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 10.66. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ வந்து 18.66. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ என்னென்னா 40 இன்ட்டு 40 டிவைடட் பை 150 என்னென்னா 10.66. ஸோ இங்கேயே எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு டேபிள் போட போகிறோம். டேபிளில் எந்த நெகட்டிவ்ஸ் வரக்கூடாது. ஸோ டேபிள் ஓஐஜே எடுத்துக்க போகிறோம், இஐஜே எடுத்துக்க போகிறோம். ஓஐஜே மைனஸ் சிஐஜே த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஓஐஜே மைனஸ் சிஐஜே த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இஐஜே பண்ண போகிறோம். ஸோ டேபிள் எடுத்துக்கோங்க. ஸோ டேபிள் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஓஐஜே எடுத்துக்கலாம். ஸோ ஓஐஜேயில் ஃபர்ஸ்ட் டேட்டா என்னது 20 தான் ஃபர்ஸ்ட் டேட்டா. ஸோ என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு 20 எழுதிக்கோங்க 20. நெக்ஸ்ட்டு இஐஜே வந்து 8, எக்ஸாக்டாக 8 இருக்குது. ஸோ 8 அப்படி எழுதுறேங்க. நெக்ஸ்ட்டு 7 14. நெக்ஸ்ட்டு 7 14 அப்படி எழுதுறேங்க. நெக்ஸ்ட்டு 3 8. நெக்ஸ்ட்டு 3 8. நெக்ஸ்ட்டு 13 21.33. ஸோ 13 21.33 நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 21. நெக்ஸ்ட்டு 51 37.33. ஸோ 51 37.33 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 37. நெக்ஸ்ட்டு 16 21.33. 16 21.33 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 21. நெக்ஸ்ட்டு 7 10.66. 7 10.66 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 11. நெக்ஸ்ட்டு 12 18.66 ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ 12க்கு 19. நெக்ஸ்ட்டு 21 10.66 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 11 வரும். ஸோ 21 10.66 ரவுண்ட் பண்ணிங்கன்னா 11 வரும். இதை ஆட் பண்ணிங்கன்னா 150 வரணும் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி. சேம் திங் என்னுடைய எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியும் 150 வரணும். சப்போஸ் வரலைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டேர்ம் என்ன பண்ணிக்கிறீங்க 1 or 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி இந்த இடத்துல கம்பல்சரி 150 கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் என்னென்னா 20 minus 8. 20 minus 8 என்ன பண்ணுங்கள் ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 20 minus 8 become 12. 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144. நெக்ஸ்ட்டு அதே டைமில் 144 என்ன பண்ணுங்கள் இஐஜேயால் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 144 18ஆல் டிவைட் பண்ணணும். 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மால் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மால் டிவைட் பண்ணணும். 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 18 வரும். நெக்ஸ்ட்டு 7 minus 14 வந்து -7 வரும். ஆனால் ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49. 49 டிவைடட் பை 14. ஸோ 49 டிவைடட் பை 14 என்னென்னா 3.5. ஸோ 2 டிஜிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். நெக்ஸ்ட்டு 3 minus 8 வந்து 3 minus 8 5. 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. ஸோ 25 டிவைடட் பை 8. 25 divided by 8 என்ன 3.13. நெக்ஸ்ட்டு 13 minus 21.
ஸோ 13 minus 21 வந்து 8 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64 நெக்ஸ்ட்டு 64 divided by 21 ஸோ 64 divided by 21 என்னன்னா 3.05 நெக்ஸ்ட்டு 51 minus 37 the whole square பண்ணிங்கன்னா 196 ஸோ 196 divided by 37 என்ன வருதுன்னா 5.30 next 16 minus 21 the whole square so 16 minus 21 5 square பண்ணிங்கன்னா 25 next 25 divided by 21 என்னன்னா 1.19 next 7 minus 11 minus 4 square பண்ணிங்கன்னா 16 next 16 divided by 11 என்னன்னா 1.45 next 12 minus 19 the whole square 12 minus 19 வந்து minus 7 whole square பண்ணிங்கன்னா 49 divided by 19 என்னன்னா 2.58 next 21 minus 11 the whole square so 21 minus 11 வந்து 10 வரும் whole square பண்ணிங்கன்னா 100 divided by 11 என்னன்னா 9.09 so இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்க ஆட் பண்ணுங்க ஸோ கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிங்கன்னா you will be getting 47.29 ஸோ அதை chi square வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் chi square is equal to 47.29 ஸோ மீனிங் calculated value இப்போ டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ டேபிள் வேல்யூ வந்து இந்த calculated வேல்யூ வந்து டேபிள் வேல்யூக்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் ஸோ அதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன ரோஸ் மைனஸ் 1 இன்ட்டு காலம் மைனஸ் 1 ஸோ எத்தனை ரோஸ் இருக்குது 1 2 3 ரோஸ் இருக்குது ஸோ 3 ரோஸ் 3 minus 1 2 எத்தனை காலம் இருக்குது 1 2 3 காலம் இருக்குது 3 minus 1 2 2 into 2 வந்து 4 ஸோ நான் டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அட் என்ன லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ என்னுடைய டேபிள் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம chi square டேபிள் போயிட்டு செக் பண்ணணும் ஸோ chi square டேபிள் எடுத்துக்கோங்க இப்போ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 4 level of significance 5% இதான் 5% ஸோ 5% என்னோட வேல்யூ என்னென்னா 9.49 ஸோ என்னுடைய டேபிள் வேல்யூ வந்து 9.49 ஸோ டேபிள் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 9.49 இப்போ calculated வேல்யூ டேபிள் வேல்யூக்குள்ளே இருக்கா calculated வேல்யூ இது டேபிள் வேல்யூ இது ஸோ calculated வேல்யூ is greater than table value it is greater than table value na enna artham h0 is rejected h0 is rejected na h1 is accepted appo h0 is rejected na there is no relationship in idhula appo there is a relationship between two attributes so in between two attributes endradhu appearance and x-ray mission so appearance kum x-ray mission kum compulsory என்னவா இருக்கு relationship இருக்கு அப்படினு conclusion கொடுத்துருங்க thank you students have a great day